ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் ஆரிஜின் பாலிசி. ஸோ சேம் ஆரிஜின் பாலிசி அப்படின்றது வந்து ஒரு ப்ரௌசர் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ தெர் இஸ் ஆக்சுவலி ஒன் வெப்சைட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு சேம் ஆரிஜின் பாலிசினா என்னென்னு அப்படின்னு சொல்லி புரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல http myapp.com/dir/page.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் வந்து இது கேட்குது. ஓகே, லைக் myapp.comல இருக்க page.htmlன்ற ஒரு ரிசோர்ஸை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இது நார்மலாக வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் போனால் அது ப்ராப்பராக வேலிடேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லா பாருங்களேன், http.myapp.com/dir/page.html அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், கீழே நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரி ரெக்வஸ்ட் போனால் இந்த சேம் ஆரிஜின் பாலிசி வந்து அதை செக்யூர் பண்ணோம், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் போனால் அதை எப்படி பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா http/myapp.com/dir2/other.html அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அவுட்கம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக ரிசோர்ஸ்லாம் எது, இந்த டிஐஆர், இந்த page.html இது எல்லாமே வந்து ஒரு ரிசோர்ஸ் தான். ஓகே, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான ரிசோர்ஸ் வந்து இப்போ DIR2ன்னு சொல்லி கூட அவங்க வச்சுருப்பாங்க. லைக் ஓகே, DIR2 கூட சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து other.htmlனு வச்சுருப்பாங்க. அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பிகாஸ் இந்த சேம் ஆரிஜின் பாலிசின்னு வரும்போது என்னென்ன விஷயம்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ப்ரோட்டோகால், ஹோஸ்ட், அதுக்கப்புறம் போர்ட் நம்பர். ஓகே, ஸோ ப்ரோட்டோகால் வந்து எதை சொல்கிறாங்கன்னா இந்த HTTP ஆர் HTTPS அதுதான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோஸ்ட் வந்து இங்கே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா myapp.comன்றது தான் வந்து ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட்டும் ப்ரோட்டோகால் அந்த போர்ட் நம்பர் எப்போவுமே சேமாக இருக்கணும். ஒருவேளை டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால், டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் இல்லை டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும். இப்போ பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கீழே இருக்கிறது https.myapp.com/secure.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் கிடையாது. பிகாஸ் ஒரிஜினல் டொமைன் பார்த்தீங்கன்னா http தான் ஆரம்பிக்குது, http தான் ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே https இருக்குது. ஸோ அது ஆப்வியஸாக வந்து சேம் ஆரிஜின் பாலிசி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியரில் முடியும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே இருக்குது, அடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் 81 யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், http myapp.com வந்து ஆப்வியஸாக httpனால போர்ட் 80 தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இவங்க போர்ட் நம்பர் வேறு யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் போர்ட். ஸோ ஆப்வியஸாக இது ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா other.app.com சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டொமைனே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அது டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்னால அதையும் வந்து ஃபெயிலியர் ஸ்டேஜ்க்கு தான் கொண்டு போகும். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு சேம் ஆரிஜின் பாலிசி வந்து எப்போ ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து ஒரு ஹோஸ்ட்டு, ஒரு ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர் வந்து சேமாக இருக்கோ, கரெக்டாக இருக்கோ, அப்போ தான் அது வந்து ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கும். ஓகே, லைக் ரிசோர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஒருவேளை நம்மளுக்கு அது ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோன்னா நம்மளோட ப்ரௌசர் செக்யூரிட்டி அதை பிளாக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூரிங் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து வேற ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து இந்த மாதிரி சேம் ஆரிஜின் பாலிசின்ற ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அட்டாக்கர் ரீடைரக்ஷனுக்கான ஸ்கிரிப்ட் ஏதாவது கொடுக்கும்போது அந்த இடத்துல அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, பிகாஸ் அந்த இடத்துல ஒரே ஆரிஜினில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணிவிடும், ஆர் எல்ஸ் இட் வில் நாட் ஷேர். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேம் ஆரிஜின் பாலிசின்ற ஒரு ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம சேம் ஆரிஜின் பாலிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேம் ஆரிஜின் பாலிசியில் வந்து உங்களுக்கு வந்து அதே ப்ரோட்டோகால் தான் இருக்கணும், அதே போர்ட் நம்பர் தான் இருக்கணும், அதே டொமைன் தான் இருக்கணும். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிசோர்ஸ் வந்து மற்ற வெப்சைட்டும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நிலைமைங்கள்லாம் நிறைய வரும். அந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் இந்த CORS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. இது வந்து கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். லைக் வேற ஒரு வெப்சைட்டில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலை வந்து உங்களோட இதில் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது செட் ஆஃப் லிமிடேஷன்ஸை வச்சு தான் கொண்டு போகணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் ஆரிஜினில் இருக்கிற ரிசோர்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் அங்கே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு தேவைப்படும். ஓகே, அந்த மாதிரி டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் உட்பட எல்லா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் அதர் டொமைனும் அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் யூ வில் பி இன் அ பிக் ட்ரபிள். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான்
இதில் வந்து அலோ கண்ட்ரோல் ஆர்ஜின் ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கக்கூடாது. ஸ்டார் அப்படின்னு சொல்லி போடாமல் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டுக்கு உங்களோட க்ரெடென்ஷியல்ஸோ இல்லை ரிசோர்ஸோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட டீட்டெயிலை மாத்திரம் தான் இதில் போடணும். நிறைய பேர் இந்த ஸ்டார் போட்டு விட்டுருவாங்க. ஸ்டார் போட்டாங்கன்னா அப்போது எந்த ஒரு டொமைன்னாலும் எந்த ஒரு ரிசோர்ஸை வந்து உங்கள் டொமைன்லேருந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, அந்த டைமில் அட்டாக்கர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆர்ஜின் இருக்கிற இடத்துல வந்து ஸோ எந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து நீங்கள் அலோ பண்ணுறீங்களோ அதோட அந்த டொமைனோட நேமை மட்டும் தான் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் எந்த டொமைன் வேணாலும் உங்கள் டொமைனை வந்து ஆக்சஸ் எடுத்துக்கும். ஓகே, லைக் உள்ள இருக்க ரிசோர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இட் வில் ஈஸிலி டேக் ஆக்சஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சிஓஆர்எஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் சிஓஆர்எஸ்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஓஆர்எஸ் பற்றி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு இஷ்யூவாகவே சொல்லலாம். ஸோ இது வந்து ஆப்வியஸாக நீங்கள் எந்த இடத்துல பார்க்கலாம்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் வர நீங்கள் சென்ட் பண்ணுற ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து வர ரெஸ்பான்ஸில் நீங்கள் இந்த மாதிரி லைக் ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஆர்ஜின் வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, லைக் இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஒரு இஷ்யூவாக கூட சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரௌசர் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஓகே, ஸோ இந்த சேம் ஆர்ஜின் பாலிசி அண்ட் கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் வந்து மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து ப்ராப்பராக அலோ பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு Q&A செக்ஷனில் போடலாம். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.